வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னியோட வாசகம் என்னென்னா, மறப்போம் மன்னிப்போம். இது வந்து சிஎம் அண்ணாதுரை சொன்னதை சொல்கிறாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் நம்ம நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும். ஸோ மறப்போம் மன்னிப்போம். யாரோ தவறு நம்மளை துரோகம் பண்ணியிருந்தாலோ, ஏமாத்தியிருந்தாலோ, நம்ம மேலே கோவப்பட்டு பேசினாலோ நம்ம அவங்கள மறக்கணும், மன்னிக்கணும். அவ்வளோதான் பாயிண்ட். ஓகே, ஃபைன். ஸோ இன்னையோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட்ஸ். காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ லாஜிக் சர்க்கியூட்னா ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா, ஏதோ ஒரு வேலை பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் வந்து ஒரு லாஜிக் சர்க்கியூட்னு சொல்கிறோம். அதுக்கு கண்டிப்பாக ஒரு இன்புட்னு ஒன்று இருக்கும், அவுட்புட்னு ஒன்று இருக்கும். ஒரு இன்புட் இருக்கலாம், பல இன்புட்ஸ் இருக்கலாம். ஒரு அவுட்புட் இருக்கலாம், பல அவுட்புட்ஸ் இருக்கலாம். கரெக்டுங்களா? இப்படி கோடு போட்டால் மெனின்னு அர்த்தம். ஒரு ஏரோ போட்டுருந்தா சிங்கிள், இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மெனி இன்புட்ஸ் அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கலாம். ஓகேயா? ஃபைன். ஓகே, ஸோ இன்புட்ஸு, அவுட்புட்ஸ். ஃபைன். இப்போ ஒரு இன்புட் தரோன்னு வச்சுக்கோங்க, அதை பேஸ் பண்ணி அவுட்புட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை டிபெண்ட் பண்ணி அவுட்புட் வந்து அது பேர் காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட். இப்போ என்ன கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு அவுட்புட் வரும். ஸோ எப்படி எழுதலாம்னா ப்ரெசன்ட். ஓகே, ப்ரெசன்ட்னா இப்போ 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 ராமசாமி தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இப்போ ப்ரெசன்ட் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசன்ட் இன்புட். இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் வந்து காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட். இதில் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ஹெட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் சொல்கிறேன், நெக்ஸ்ட் கிளாஸில் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஹாஃப் ஆடர், அப்புறம் ஃபுல் ஆடர், அப்புறம் ஹாஃப் சப்ட்ராக்டர், அப்புறம் ஃபுல் சப்ட்ராக்டர். அப்புறமா வந்து பேரலல் ஆடர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது சிலபஸில் இருந்தால் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. நீங்கள் பார்த்துக்கோங்க, அதை பற்றி நான் நடத்துவேன். வேணா வச்சுக்கலாம் நீங்கள், இல்லைனா ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மேக்னிடியூடு கம்பரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு சிலபஸில் இருந்தால் பார்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு நாலேஜ் தான், சிலபஸில் இருக்க மட்டும்தான் படிக்கணும்னு எதுவும் சட்டம் கிடையாது. கரெக்டாக நிறையாவும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு சிலபஸில் இருக்கிறது மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில், இப்போ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் இருந்தால் எழுதலாங்கிற எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சிலபஸில் இல்லை, அதனால் கேட்க மாட்டோம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம், தப்பு கிடையாது படிக்கிறதுனால. ஓகே, மேக்னிடியூட் கம்பரேட்டர், அப்புறம் பேரிட்டி ஜெனரேட்டர் அண்ட் பேரிட்டி செக்கர், அப்புறம் மக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை மல்டிப்ளெக்சர்னு சொல்லலாம். ஷார்ட்டாக சொல்லலாம் மக்ஸ்ன்னு சொல்லலாம். மக்ஸு, அப்புறம் டிமக்ஸு, அப்புறம் என்கோடர், டிகோடர். இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, என்கோடர், டிகோடர். அப்புறம் ட்ரைஸ்டேட் பஃபர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அப்புறம் பைடைரக்ஷனல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நான் நடத்துவேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் டாபிக்ஸு. ஒன்று பற்றி நம்ம ஒரு லெக்சரில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஆர்வம் இருந்தால் போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.